Hi everyone, welcome back to Navina's Time Tips. Finally, எங்களோட carnival vlog ரெடி ஆயிட்டு. எங்களோட ஸ்கூல்ல நடந்த carnival நீங்க பார்க்க ரெடி என்றா let's begin. ஸ்கூல் கார்னிவல் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது 4 நாளைக்கு தான். பட் சூப்பராக இருந்தபடியில் ஐம் ஷூர் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 நாளைக்கு கார்னிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 நாள் கார்னிவலில் எனக்கு ஒரே ஒரு நாள் தான் போக கிடைக்கல. அடுத்த 4 நாள் நான் போயிருந்தேன். ஸோ நான் போன அந்த 4 நாள் தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்குறீங்க. என்ன வேணும்? தேவன் ரயானை கூட்டிகிட்டு சும்மா கார்னிவலை வந்து சுற்றி பார்த்துட்டு வர மட்டும் தான் போயிருந்தேன். அவர் எந்த ரைட்ஸ்லையும் கூப்பிட்டு போகிற ஐடியா எதுவும் இருக்கலை. பட் அவர் அங்கே போனது போகிற எல்லாத்தையும் கண்டுகொண்டு அதில் போகணும் இதில் போகணுமென்ட்டு கை காட்டி இருந்தவர். ஸோ அங்கே ஒரு பைக்கில் போகிற மாதிரி ஒரு மெரி கிரவுண்ட் இருக்கும். அதில் நானும் அவரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து எதுலேயுமே டிக்கெட் இல்லை வந்த வயசுக்கு. நான் வந்து எனக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அவரை மடியிலையோ சைடில் வந்து இடம்பெருந்து அப்படின்னா எனக்கு அவரை வச்சு கொண்டு போயிடும். 2 பேருமே டீ டைமுக்கு ஒன்றும் சாப்பிடல, ஜஸ்ட் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போயிடும். ஸோ அங்கே வந்து இருந்த இந்த கடலை அது இதெல்லாம் வாங்கி என்னோடய டீ டைம் ஸ்நாக்கையும் அங்கே 2 பேரும் சாப்பிட்டுட்டும் வந்துட்டேன். Day 2 அப்படியே ஃபுல்லாக ஃபேமிலி பேக்கேஜாக நாங்கள் கார்னிவல் போயிருந்தோம். ஸோ நான் ரிஸ்லானா சிஸ்டர் பிள்ளைகள் அப்படின்ட்டு ஃபுல்லாக அப்படியே வீட்டில் எல்லாருமே வந்து போயிட்டு ஃபன் எடுத்துகிட்டு வந்த டே. ரயானுக்கு எதில் போகணும்? ரயானுக்கும் நானுக்கும் எதில் போகணும்? ரயான் திங்க் பண்ணுறேன் எதில் போகிறேன். எதில் போகிற பூரா நீங்கள் அதெல்லாம் டிக்கெட் எடுப்போம் நாங்கள் போயிட்டோம். இன்னொன்று வந்து எல்லா ரைட்ஸ்லையும் ரயான்ட சாட்டை போட்டு எல்லாத்துலேயும் போகணும் அப்படின்ட்டு அப்படியே ஃபுல்லாக ஹாப்பியாக ரெடியாகி போயிருந்தேன்னா அதே மாதிரி எல்லா ரைட்ஸ்லையும் அவரை சாட்டை போட்டு நானும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். இந்த கார்னிவல் சீசனில் ஷல்வாஸ் கலெக்ஷன்லேருந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷல்வா மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க. இவங்க அனுப்பினதுக்கு பிறகு தான் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை நானே போயிட்டு பார்த்தேன். நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ரீசனபிளான ப்ரைஸில், அதுவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி 10 நாளைக்குள்ளே அவங்க டெலிவரி வந்து பண்ணிவிடுவாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். ஷல்வாஸ் கலெக்ஷன் இன்ஸ்டா பேஜை போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி இவங்களோட புதிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வாங்க. ரயான் இந்த பவுன்ஸர் கேஸில் காண்ற வரைக்கும் தான் அடுத்த எல்லா ரைட்ஸ்லேயும் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். எப்போ இதை கண்டோ அதுக்கப்புறம் எந்த ரைட்லேயும் போயிடலாம், அதுக்கு மட்டும் தான் போகணுமென்றிருந்தேன். நான் அதுக்குள்ளே வந்து அடல்ட்ஸுக்கு போயிடலாம். அண்ட் எனக்கும் அதுக்குள்ளே அவரை தனியாக விட்டுறது பயம். என்ன கொஞ்சம் பெரிய பெரிய புள்ளைகள் விளையாடி கொண்டு நிற்கிறேன், எங்கேயாச்சும் இவர்கிட்ட மேலே விழுந்துடுமோ அந்த ஒரு பயத்தில் நான் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஆளை அனுப்பாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். பட் கடைசியில் நல்ல நேரத்துக்கு அதை டைம் பார்த்து அவர்கிட்ட சின்னான வரும், அவருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அவர் கொஞ்சம் பெருசு அதுக்குள்ளே விளையாடுறதுக்கு. இருந்தாலும் என்ட்ரன்ஸில் ஏதோ நல்ல மனசு பண்ணி ஆளை உள்ளே விட்டபடியால் அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே விளையாட போட்டு. Day 2 வாஸ் அன் அமேசிங் டே. எல்லா ரைட்ஸ்லையும் ஃபேமிலியோட போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ண ஒரு நாள். அதுக்கப்புறம் டேவன் வாங்கினு அதே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி மறுபடியும் எல்லாம் அரைச்சிட்டு ராகு வந்து வீட்டில் சாப்பிடாம இல்லை, அந்தளவுக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் வந்தாங்க. பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் அவங்களோட கண்ணுக்கு ஒரு டாய்ஸ் கடை மாட்டிடும். அதே மாதிரி எங்களோட கார்னிவல்லையும் அவருக்கு ஒரு டாய்ஸ் கடை கண்ணில் பட்டுட்டு, ஸோ அதில் போயிட்டு அவர் எப்படியோ ட்ரை பண்ணி ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு அது வேணும் இது வேணும்னு ஃபுல் ட்ரை. பட் நான் எதுவும் வாங்கி கொடுக்கல.
கார்னிவல் டே 3ல தான் நான் அந்த 5 லக்கி உமனுக்கு லக்கி கிவ்அவேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சேனலில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து நடந்த டே கார்னிவல் டே 3ல தான். ஸோ அந்தண்டு வந்து காலையிலேருந்து நான் வீடியோஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன். நாங்கள் என்னென்ன எனக்கு கிவ்அவே பேக்கில் போடுற அதுபோல் என் சேனலில் மெயினாக அந்த நிறைய ரெசிபிஸ் வந்தபடியெல்லாம் நானே ஏதாச்சும் செஞ்சு அந்த கிவ்அவே பேக்கில் போனோம் அப்படின்னு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் நல்லா ஓட்ஸ் பீனட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் வந்து நான் செஞ்சுருந்தேன். அது ரெசிபி அதுபோல் இந்த ராஃபல் எப்படி நடந்தது, நாங்கள் எப்படி அந்த லக்கி வினர்ஸை பிக் பண்ணேன், 5 லக்கி உமனுக்கு நான் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தேன், அது இல்லாமல் இன்னும் 5 பேருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா ஒரு vlog-ஆ வந்து வரும். ஸோ கட்டாயம் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். டே 3க்கு போகிறோம். டே 5 போட்டுறது எதுக்குன்னா டே 4 நான் போகலை, எனக்கு கொஞ்சம் ஈவினிங் மழை பெஞ்சபடியால் நான் ரெடி ஆகிட்டு நான் போக கிடைக்கல. ஸோ டே 5 வந்து ஃபைனல் டே கார்னிவல். அந்தண்டு காலைல சடனாக ஒரு ஐடியா வந்து நாங்கள் உமனுக்கும் கிட்ஸுக்கும் ஏதாச்சும் கேம்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த கார்னிவல் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ஓஜிஏ செக்ரட்டரிஸுக்கு வந்து கால் பண்ணி ஐடியா சொல்லவும் அவங்களும் ஓகே அப்படின்னா குயிக்காக வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சிம்பிளாக 2 கேம்ஸ் அது பிறகு மெஹந்தி போடுறதுக்கு ஜமீலா மெஹந்தியை வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். இதுதான் டே 5 நடந்தது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை. எங்களோட கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களில் கொஞ்சம் பேரை வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கலும். கேம்ஸில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க, அகலில் எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த கேம்ஸ் மெஹந்தியெல்லாம் ஈவினிங் 6 to 9 வரைக்கும் தான் நடந்தேன். ஏன்னா ரயனை வீட்டில் வச்சுட்டு வந்தபடியால் நான் அதுக்கு மேலே லேட்டான அப்படின்னா புள்ள வந்து மம்மிகிட்ட நிற்கிறேன். இருந்தாலும் எனக்கு அவர் நைட்டில் நான் எங்கேயும் வச்சுட்டு போகிறதில்ல கொஞ்சம் மனசுக்கு ஐயோ தேடிடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தில் நான் 9 o'clock அது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ண அந்த டைமில் நான் கார்னிவல் டே 1லேருந்தே போகணும்னு நினச்சேன். பட் ரயனோடே வந்தபடியால் எனக்கு போக கிடைக்கவே இல்லை இந்த ஸ்னோ பாலுக்கு. ஸோ அதுக்குள்ளே நானும் என் ஒரு க்ளோஸ் தாத்தா சேனல்ட ஒரு வெறித்தனமான சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல் ஓஜிஏட வந்து வைஸ் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அவங்களோட போயிட்டு 2 பேரும் அப்படியே ஸ்னோபாலுக்குள்ளுக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துட்டு வந்தோம். இதுக்குள்ளே டிக்கெட் எடுத்து தாக்கல் போயிட்டு அப்படி என்ன இருக்கிறேன்னு நானும் யோசித்தேன். பட் உள்ளுக்கு போன பிறகு தான் விளங்கினா உண்மையிலே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ யூரோப் கண்ட்ரிக்கு போன மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஜில்லுண்டு அது நல்லா ஸ்னோவெல்லாம் விழுற மாதிரி ஃபோமெல்லாம் அடிச்சு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வைப்போட இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட ஸ்கூல் ஜீலான் சென்ட்ரல் காலேஜில் நடந்த கார்னிவலில் நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணதை தான் நீங்கள் பார்த்துருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அந்த 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ரியலி ஸோ மச். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய். 2 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு போட சொன்னாங்க. ஏதாச்சும் கொஞ்சம் தின்ன சரி குடிக்க ஏதாச்சும் வாங்கினால இல்லை பெரிய பியூர் நின்று அவனை கூட்டு பண்ணாக்கு நீங்கள் அப்படி சொன்ன நான் ரோலர் கோஸ்டரில் போட சொல்லுவாங்க. கேட்டு வலிக்கிறேன் சரியா பிடிச்சதினோம் தேவையில்லையா எனக்கு வேணா கொடுக்கவா மாமாக்கு கொடுக்கவா வேணாமா இல்லையா என்னவா ரயனுக்கு மட்டுமா? பூமி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணவா ரயனுக்கு மட்டுமா? ரயனுக்கு உண்மைக்குனாலே ஏழவா ஓனி மட்டுமா? நான் பிடிச்சிக்கொள்ள வாத்தினேன். உண்மைக்கா உண்மைக்கு இல்லையா? தாமா உண்மைக்கு பாமனா உண்மை தனியாக தின்று உண்மைக்கு தரலையா? உண்மைக்கு ஒரு ரூபாய் தாங்கன்னு சொல்லு. அடு மறுபடி தரலையா உண்மைக்கு? எப்படி மகனோட கண்ணுக்கு மட்டும் இது விளங்குற